देवो देवेभिरागामते यदङ्गदाशुषे I
இப்பொழுது மதுரை ஆதீனம் அவர்கள் இங்கே எழுந்தருளிருக்கிறார்கள். இப்பொழுது பூர்ணாவதி தீபாராதனை நடைபெற இருக்கிறது. பூர்ணாவதி தீபாராதனை யாகசாலை தீபாராதனை முடிந்த பிறகு ஆதீனம் அவர்கள் அனைவருக்கும் அருளாட்சி வழங்குவார்கள். அனைவரும் இருந்து கேட்டு எல்லா நலங்களையும் பெற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது பூர்ணாவதி நடைபெற இருக்கிறது. அனைத்து குண்டங்களிலும் ஆச்சாரியர்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். Yeah.
முன்னால் வளர்க்குறது क्रियागीनम भक्तिहीनम सुरेश्वर मयादेव परिपूर्णं जगत्ते अपराधग्रस्तानि क्रियन्ते खण्डितं मया यागोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वर सर्वविघ्नेश्वरादि परिवाररहित मीनाट्यम्बिकासने श्री सोमसुन्दरेश्वर परशिवाय नमः नानाविध पदबल मन्त्रपुष्पाणि मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ऋग्वेदप्रिया ऋग्वेदमोदारया தின்போர்விடையாய் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளே. தின்போர் விடையாய் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தந்தானே பாண்டியன் சடையும் சிவமாளிகை சூழ் சிறு சில்லையுள் நடம் புரிகின்ற தவளவர்களை நிறைந்தரும் என் மனம் அனல்மெழுகு வைக்கின்றதே. குழலொளியால் தொழிய தொழி எங்கும் குழாம்பல்கே புரியல
जना सुखिनो भवतु समस्त मंगलानि सन्तु उत्तरे जन्मन्नभिक् नमस्तु மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முயற்சிக குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலக மேலாம் சகோதரிகளே, இந்த அருள்மிகு செல்வநாயகர் ஆலயத்தினுடைய 4வது குழு தலைவர் அன்பிற்கும் பாராட்டுக்குரிய நரசிம்மன் அவர்களே, துணை தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மற்ற உறுப்பினர் பெருமக்களே, அருமை இந்த ரயில்வே காலனியில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை பெருமக்களே, வேத விற்பனர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, அத்துணை பேரையும் பாராட்டி ஆசீர்வதிக்கின்றோம். நாடு முழுவதும் இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படுகின்ற பெருஞ்சாந்தி பெருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகம் தோன்றிய நாள் முதல் எல்லாம் வல்ல சிவபெருமான் 600 கோடி மக்களை படைத்து காத்து அருள் செய்து ஆண்டு கொண்டிருக்கின்ற பெருந்தன்மையை பார்க்கின்ற மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை இந்த உலகத்திலே சமய சடங்குகள், வழிபாடுகள், கூறு பூஜைகள், பெருஞ்சாந்தி பெருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், ஊராகி உயிராகி உணவாகி இன்னும் சொல்ல போனால் அடிப்படை மூலாதாரமாக்கி நிற்கின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய இயக்கம்தான் மனித சமுதாயத்துடைய இயக்கம். மனிதனுடைய உடலிலே இருப்பது 9 துவாரங்கள். அந்த 9 துவாரங்கள் என்று சொல்லக்கூடிய கழுத்துக்கு மேலே 7 துவாரங்களும், கழுத்துக்கு கீழே 2 துவாரங்களும் இருக்கின்றன. எப்படியோ இறைவனுடைய பேரருளால் அந்த மூச்சு காற்று மனிதனை இயக்கிய செய்து கொண்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டிலே அருளிய போது சொன்னார், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு
மிகவே தேனமரு பொழிகள் ஆலை விளை சென்னல் சொன்னி வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகன் அதியாய பிரமாபுரத்து மறைஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொன்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாண்டரானை நமதே என்று பாடி அருவினார். வேயிரு தோழை மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்ததனால் உடலில் இருக்கின்ற அந்த மாசுகளை எல்லாம் அகற்றினால் மூங்கில் புரணி வந்த இருக்கின்ற பார்வதி தேவியை என்னுடைய இடப்பக்கமாக கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய அந்த பேரவர்களை பெறலாம் என்று ஞான சம்பந்த பெருமாள் எடுத்து சொன்னார். நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிற போது கூட, நல்ல இடங்களுக்கு செல்லுகிற போது கூட நாளையும் கோளையும் ராகு காலம் யமகண்டம் குளிகை இவைகளெல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த பாடலை பாடினாலே போதும் என்று சொன்ன பெருந்தகை திருஞான சம்பந்த பெருமான். அந்த பதிகத்துக்கு பெயர் கோளறு திருப்பதிகம் என்று பெயர். 11 பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் அந்த கோள்களை எல்லாம் அறுக்க பெற்று நல்ல முறையிலே வாழ்வார்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டு எடுத்து சொன்னார். அருமை பெருமக்களே, செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய பெருஞ்சாந்தி திருவிழா நடைபெற இருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் மாலையில் தான் தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரத்துக்கு எழுந்தருளி அங்கே ஒரு விழாவிலே கலந்து கொண்டுவிட்டு இங்கே வந்து சென்றிருக்கின்றோம். நாளை தினம் காலையிலே தொடர்ந்து நிகழ்ச்சி. நாளை மறுதினமும் ஒரு 4 கும்பாபிஷேகங்கள் மதுரைகளில் நடக்கிறதுனா பக்கத்து ஊரிலும் ஒரு கும்பாபிஷேகம் இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் காரணமாகத்தான் நம்முடைய நரசிம்மன் அவர்கள் மடல் எழுதிய உடனேயே இன்றைய தினம் 8ஆம் நாள் அன்று வந்து விடுகிறோம் என்று எழுதியிருந்தோம். அருமை பெருமக்களே, விநாயகர் என்று சொன்னாலே வி என்றால் மேலான, நாயகர் என்று சொன்னால் தலைவன், மேலான தலைவனை வணங்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, யானை முகத்தோன் என்று சொன்னார்கள் விநாயகருக்கு. யானை முகத்தோன் என்று சொன்னால் என்ன பொருள்? நாங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகிறோம். அதை சொல்லாத கூட்டம் இருக்காது. காரணம் என்னவென்றால், சிவபெருமானுடைய முதல் பிள்ளையாக, மூத்த பிள்ளையாக எழுந்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய உருவம் என்னவென்று சொன்னால் யானை. எனவே நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவிடுகிறோம். என்ன உத்தரவு என்று சொன்னால், யானை இருக்கிறதே இது உலகத்திலேயே, உலகம் முழுவதும் இருக்கின்ற பிராணிகளிலே பெரிய மிருகம், வலிமையான மிருகம், வல்லமையான மிருகம். இன்னும் சொல்ல போனால் அந்த யானை நூற்றுக்கணக்கான டன் எடையுள்ள மரங்களை தூக்கி சுமக்கிறது. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அலைந்து அது கோயில் திருப்பணிகளை எல்லாம் செய்கிறது. அப்படி கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான டன் எடையுள்ள மரங்களை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த யானை இருக்கிறது அல்லவா, அந்த யானைக்கு யார் அந்த வல்லமையை தந்தது? யார் அந்த உருவத்தை தந்தது? அது என்ன சாப்பிடுகிறது? தினசரி ஒரு 100 ஆடு வெட்டி கொடுக்கிறோமா? 1000 முட்டையை உடைச்சி கொடுக்கிறோமா? அல்ல. அது சாப்பிடுவது சைவ உணவு. புல், வைக்கோல், இலை, தழைகள், அரிசி, சாதம் இவைகளைத்தானே உண்கிறது. அதுக்கு எவ்வாறு வல்லமையை யார் தந்தது? எல்லாம் வந்த சிவபெருமானவா தந்தான். எனவேதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறோம், உணவால் மனிதனுடைய வல்லமை வலிமை வருவதில்லை. யார் யாருக்கு எந்தெந்த காலத்திலே என்னென்ன உடம்பு வர வேண்டுமோ அதுதான் அமைகிறது. இன்னாருக்கு இந்த உடம்பு தான், இன்ன உயரம் தான், இன்ன நிறம் தான், இந்த வயதிலே இந்த பக்குவத்தை பெற வேண்டும், இந்த வயதிலே இந்த ஞானத்தை பெற வேண்டும், இன்னார் தான் மனைவி, இன்னார் தான் கணவன், இந்த ஊரிலே வாழ வேண்டும், இவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதனையெல்லாம் நிர்ணயிக்கின்ற பெரும் தலைவனாகி இல்லாமல் இறைவன் இருக்கின்றான். எனவேதான் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவது, இன்றைய தினம் முதல் எல்லோரும் சைவ உணவை மேற்கொள்ளுங்கள், முட்டையை மாംசத்தை தவறுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சொல்ல போனால் அதனை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய உரிமையும் கடமையும் யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா? நம்முடைய சகோதரத்தில் தான் இருக்கிறது. வள்ளுவன் சொன்னான், அருமை பெருமக்களே, இந்த உலகத்திலே ஆண்டவன் கொடுத்த உடம்புதான் இருக்கிறது. நீ அறியாமையின் காரணமாக, தெரிந்து கொள்ளாமையின் காரணமாக முட்டை சாப்பிடுவதன் மூலம்
மாமிசம் சாப்பிடுவதன் மூலம் உனக்கு வல்லமை வரும், வலிமை வரும் என்று தவறாக கருதி கொண்டு அந்த அசைவ உணவை சாப்பிடுகிறாய மனிதா, உனக்கு எவ்வாறு இறைவனுடைய அருள் வரும் என்று கேட்டான். தன்னோன் பெருக்கருக்கு தான் பிரிவு ஊன் உண்பான், எங்கனம் ஆளும் அருள் என்று விரும்பினான். இன்னொரு குரலிலே சொன்னான், ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து யாகங்கள், ஓம குண்டங்கள், வேட்டைகள் எல்லாம் செய்கிறாயே, அதை விட உயர்ந்த வேள்வி தெரியுமா? ஒரு உயிரை கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிடாம இருந்தால் அது உயர்ந்த வேள்வி என்று சொன்னான். அதை சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சகித்து உண்ணாமே நன்று என்று சொன்னான். இன்னொரு குரலிலே சொன்னான், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஊர்வன, பரப்பன, நடப்பன, அதாவது பிராணிகள், விலங்குகள், பறவைகள், இதுகளெல்லாம் உன்னை கைகூப்பி தொழும். எப்போது தெரியுமா? ஒரு உயிரை கொண்டு இந்த மாமிசத்தை சாப்பிடாமல் இருந்தால் அது உன்னை கைகூப்பி தொழும் என்று சொன்னான். கொல்லான் குலாலை மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று எடுத்து சொன்னான். இதை எதற்காக சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் விரும்புகின்ற உணவு சைவ உணவு, இறைவனுக்கு படைக்க பெறுகின்ற உணவு சைவ உணவு, அதைத்தான் நாம் உண்ண வேண்டும் என்பதை இங்கு எடுத்து காட்டுவது மாத்திரமல்ல. அருமை பெருமக்களே, நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருடைய சமயம் எது தெரியுமா? சைவ சமயம். சைவ சமயம் என்று சொல்லுகிற போது சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, அல்லது நடராஜ பெருமான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நடராஜன், சிவகாமி அம்மை என்ற இந்த மனித சமுதாயம் என்று தோன்றியதோ அன்றே உருவாக்கப்பட்டது. அந்த சைவ சமயத்தினுடைய சின்னம் எது தெரியுமா? அதுதான் திருநீர். திருநீரை நம்முடைய பிள்ளைகள் அணிய வேண்டும். திருநீரை அணிவதால் வரும் நன்மைகள் என்ன என்பதனை ஞான சம்பந்த பெருமான் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது பாவத்தை அறுக்கிறது, பரகதியை தருகிறது, ஞாபக சக்தியை தருகிறது என்றெல்லாம் சொன்னார். ஞாபக சக்தி எவ்வாறு வரும் என்று கேட்கலாம். அந்த ஞாபக சக்தி எவ்வாறு வரும் என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கக்கூடும். இன்றைய நாம் தேதி என்ன? 8/9/2000 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. 8/9/2000 வெள்ளிக்கிழமை. இந்த யாகசாலை பூஜை பூர்ணாவதி நடந்த மதுரை ஆதீனம் சன்னிதானம் வந்தாங்களே, ஆசிரியர் பண்ணாங்களே, எப்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நினைச்சு பாக்குறோம். என்ன அப்ப யாகம் வரல, கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னு அழுத்துறோம். இந்த இடத்துல தட்டுறோம். இந்த இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? டேப் ரெக்கார்டர் இருக்குது, இந்த இடத்துல கேசட் இருக்குது. இது பேர் என்ன? கேசட். இது தமிழ்ல ஒலி நாடா. இந்த ஒலி நாடாவை கண்டுபிடித்தவன் மனிதன். எல்லாம் வல்ல இறைவன் ஒலி நாடாவை மனிதனுடைய நெற்றியிலே வைத்திருக்கின்றான். இந்த கேசட் இருக்கிறது அல்லவா, இது ஓடவில்லை என்று சொன்னா என்ன செய்யறான்? ஓடவில்லைன்னு சொன்னா ஜாம் ஆயிட்டு இருக்கிறோம். இது பாட்டு இருந்தா பாட்டு வருது, பேச்சு இருந்தா பேச்சு வருது. சில நேரங்கள் இது பாடாது. பாடணும்னா என்ன செய்யறான்? எஜெக்ட் போட்டு எடுத்து போது ஜாம் ஆயிடுச்சு போதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் பாயிண்ட் பண்ண வச்சு என்ன செய்யறோம்? திருகிறோம். திருகிறோம்னா இந்த பக்கம் உள்ளது இங்க வருது, இங்க தெரியணும்னா இந்த பக்கம் உள்ளது இங்க வருது, திருப்பி போடுறோம், பிளே போடுறோம். அப்ப பாட்டு பாடுறது, பேச்சு வருது. அப்ப இது டச் பண்ண உடனே இது வேலை செய்யுது இல்லையா? அதே மாதிரி மனிதனுடைய நெத்தியில இந்த ஒலி நாடா இருக்குது. இதை டச் பண்ண உடனே என்ன ஆகுது? வேலை செய்யுது, ஞாபக சக்தி வருது. இப்படி டச் பண்ண சொன்ன உடனே தினசரி இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரலைன்னு சொன்னா தினசரி ஒரு மனுஷன் இப்படி தண்டிக்கிட்டே இருக்கான்னு வைங்க, என்ன நினைப்போம்? சம்திங் கோளாறு போருக்கு நினைப்போம். அதனால என்ன செய்யறாங்க? முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தினசரி இப்படி தட்டிட்டே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏதாவது ஞாபக சக்தி வரலன்னா என்ன செய்ய? இந்த தினசரி காலையில, மதியம், இரவெல்லாம் திருநீர் எடுத்து நெற்றியில ஓம் சிவாயனவன், ஓம் சிவாயனவன், ஓம் சிவாயனவன் பூசு டச் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னா தினசரி இந்த டேப் ரெக்கார்டு நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவை பிராட்டி சொல்லுகிற போது சொன்னாள், நீர் இல்லா நெற்றி பாழ் என்று சொன்னார். அருமை பெருமக்களை, இந்த குழந்தைகளுக்கு இதை சுட்டிக்காட்ட வேண்டும். இது மிக முக்கியமானது. நம்முடைய சின்னம் என்பது சைவ சமய சின்னம் என்பது திருநீர். அதை போலதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். கோயிலுக்கு சென்று வழிபடுகிறோம் என்று சொன்னால், கோயில் என்று சொன்னால் என்ன பொருள்? கோ என்றால் பெரிய, புனிதமான, பெருமையுடைய, நிரந்தரமான தலைவனை கொண்டிருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த
திருநீரை பற்றிய உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, இந்த திருநீற்றுடைய பெருமையை பற்றி பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலே எண்ணாகவும் 19 அதிகாரத்திலே நம்பர்ஸ் சாப்டர் 19 அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏஷஸ் ஆஃப் தி ரெட் ஹைப்பர். ஏஷஸ் என்று சொல்லலாம், ஆஷஸ் என்று சொல்லலாம். ஆஷஸ் ஆஃப் தி ரெட் ஹைப்பர் என்று போட்டு அதிலே சொல்லியிருக்கிறார்கள். How to prepare the holy ash? The holy ash should be prepared from the cow dung of a virgin cow. The holy ash should be prepared from the cow dung of a virgin cow. Whenever you wear the holy ash, that will purify your whole body and blood என்று சொல்லியிருக்கிறார்கள். கன்று ஈனாத கன்னி பசுனுடைய சாணத்தை சுத்தரித்து அந்த சாமலை நெற்றியிலும் உடலிலும் பூசினால் அது தீட்டை கழிக்கும், பாவத்தை பரிகரிக்கும். செத்தவனையோ பிரேத குழியையோ எலும்பையோ பாளையத்தில் விட்டுவிட்டவனையோ தொட்டால் அந்த தீட்டை கழிக்கும் என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் the Christians are celebrating the Ash Wednesday every year. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிறிஸ்தவர்கள் சாம்பல் திருநாள், திருநீற்று திருநாள், குருத்துவரை திருநாள் என்று கொண்டாடுவதன் நோக்கம் அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருப்பதுதான். அதை நம்முடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் சொல்ல வேண்டும். சமய ரீதியாக நாங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுவது உண்டு. இந்த உலகம், the present world is called computerized world, the present world is called internet world, the present world is called cloning world. Although this present world is called cloning world, internet world, computerized world, we are unable to create even a nail or a hair. நகத்தை வெட்டி வெட்டி காரிகளை இந்த நகத்தை உருவாக்க முடியவில்லை. இந்த தலைமுடியை வெட்டி வெட்டி காரிகளை தலைமுடியை உருவாக்க முடியவில்லை. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன எது தர வேண்டுமோ அதை இறைவன் தருகின்றான். இன்னும் தெளிவாக சொல்லப்போனா நம்முடைய அறிவால், ஆற்றலால், திறமையால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதித்திட முடியாது. ஆகும் நாளன்றி ஆகா என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் தான் இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதனை நிர்ணயிக்கிற தலைவனாக எல்லாம் வல்ல இறைவன் இருக்கின்றான். மழையை நாம் அறிவிக்க முடியவில்லை, வெயிலை வருவிக்க முடியவில்லை, காற்றை உண்டாக்க முடியவில்லை. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த காலத்திலே பனியை கொண்டு வர வேண்டும், குளிரை கொண்டு வர வேண்டும், மழையை தெரிவிக்க வேண்டும், வெயிலை தர வேண்டும், காற்றை தர வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய தலைவனாக எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலே இறைவன் இருக்கின்றான். நம்முடைய வேத விற்பனர்கள் மிக அழகாக தெளிவாக இந்த மந்திரங்களை எல்லாம் சொன்னார்கள். எஜூர், சாம, அதர்வன வேதங்களை எல்லாம் சொல்லி மிக சிறப்பான அளவிலே அந்த யாகசாலை பூர்ணாவதி நடத்தினார்கள். இந்த வேதங்கள் எங்கிருந்து வந்தன? தனி மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேதங்களா? இறைவன் அருளை பெற்ற வேதங்கள். ஆகவேதான் சொல்லுகிறோம், இந்த வேத சுருதிகள் நிரந்தரமானவை. அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குடுமி வைத்திருந்தார்கள். எல்லா சாதியினரும், முதலியாரு, செட்டியாரு, ரெட்டியாரு, கோனாரு, நாயுடு, பிள்ளை, கவுண்டரு, தேவரு, அம்பலம், சேர்வ, கல்லரு, மரவரு, எல்லா இனத்தாரும் என்ன செய்தாங்க? குடுமி வச்சிருந்தாங்க. நாம குடுமி வைக்கிறது. We are not doing குடுமி, but step cutting. The step cutting is also renamed as punk. Now the punk is renamed as mushroom cutting. மஷ்ரூம்னா என்ன அப்படின்னா, அந்த கொடை மாதிரி இருக்கும், காதை மறைச்சு இப்படி முடிய போட்டுக்கிறது, அது பேர் மஷ்ரூம் கட்டிங். அப்ப நாகரிகம் ஏன் மாறுது? இப்ப அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் தார் பாட்டியிருந்தார்கள், அதாவது பஞ்சகச்சம் கட்டியிருந்தார்கள். பஞ்சகச்சம் கட்டியிருந்தா now we are not wearing பஞ்சகச்சம், but pant. Once upon a time the pant was called tight pant. Tight pant என்று பெயர் இருந்தது. Then it was renamed as bell bottom. Now it is called as baggy. இல்லையா? எனவே இந்த சிவிலைசேஷன், நாகரிகம் என்பது காலத்து காலம் மாறுகிறது. The civilization can be changed at any time by anybody. But the philosophy, the culture of the people, the Vedas, Shastras, Sutras cannot be changed by anybody at any time. Because this philosophy, the culture of the people are eternal one. இது நிரந்தரமானவை. விநாயகப் பெருமானை பற்றி பாடுகிறோம். ஞானசம்பந்தர் பாடினார் 7ஆம் நூற்றாண்டிலே. பிடியதன் உருவமை குழமிகு கரியது படிகுடு தனதடி வழிபடும் அவரீடர் கடிகணபதிவர அருளினர் மிகு கொடை படிவினர் பயில் வலி வலமுறை இறையே. பிடியதன் உருவமை குழமை இல்லை வடிவிடு தனதடி வழிபட கடிகணபதி வடிவினர் மேல் வலமுறை இறையே.
பாடலை பாடினார்கள். கஜானனம் பூஜகநாதி சேவிதம் கவித்தஜம்பூ பரஷாட பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று சொன்னார்கள். திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் பாடிய பாடலை திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு பாடிய தேவாரம் தோருடைய செவியன். தோருடைய செவியனை பாடிக்கொண்டே இருக்கிறோம். தோருடைய செவியன் விடை ஏறியோர் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரார் புனை நாள் பணிந்த தயரு செய்த வீடுடைய திறமாவுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடியருளினார். ஞானப்பால் உண்டு பாடிய முதல் பாடல் அது. திரும்ப திரும்ப பாடுகிறோம். காரணம் என்ன? இதுதான் தத்துவம், இதுதான் வேதம், மறந்துவிடக் கூடாது. இந்த தேவாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்கெல்லாம் இன்னொரு உத்தரவு என்னன்னு தெரியுமா? இந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். கம்ப்யூட்டர் படிக்க வையுங்கள், மைக்ரோ பயாலஜி படிக்க வையுங்கள், கேட்டரிங் படிக்க வையுங்கள், எது வேணாலும் படிக்க வைக்கலாம். ஆனால் என்னதான் படித்தாலும், ஆங்கிலம் படித்தாலும், வீடுகளில் பேசுகிறது அம்மா அப்பா என்று அழைக்குமாறு சொல்லுங்கள். அன்பு கொடுத்து மம்மி டாடி என்று அழைக்குமாறு சொல்லாதீர்கள். பிள்ளைகள்லாம் சிரிக்கிறத பார்த்தா மம்மி டாடிலாம் சொல்லும் போது தெரியுது. ஏனென்றால் தமிழ் மொழி என்பது இந்த உலகத்திலே மூத்த மொழி என்பது மாத்திரமல்ல, தமிழ் மொழி இறைவனுடைய மொழி. இன்னும் சொல்ல போனால், நாம் பால் சாப்பிடுகிறோம், காஃபிக்கு கூட பால், டீக்கு கூட பால் சேர்க்கிறோம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற பால் இருக்கிறது, அது பசு தருகிறது. உலகத்திலே எந்த பசுவாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருக்கிற பசுவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தில் இருக்கிற, இந்தோனேசியாவில் இருக்கிற, பர்மாவில் இருக்கிற, இலங்கையில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற, ஜெர்மனியில் இருக்கிற, ஜப்பானில் இருக்கிற, சீனாவில் இருக்கிற எந்த பசுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறது? அம்மா என்றுதான் சொல்கிறதே தவிர, இங்கிலாந்தில் இருக்கிற பசு, ஜெர்மனியில் இருக்கிற பசு, பிரான்சில் இருக்கிற பசு என்று அழைப்பதில்லை. தமிழ் மொழியான தாய் மொழியான தமிழில் தான் அம்மா என்று அழைக்கிறது. அம்மா என்பது இறைவனுடைய மொழி என்பது மாத்திரமல்ல, தமிழ் மொழி மூத்த மொழி. தமிழ் மொழி என்பது சிவபெருமானுடைய மொழி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் முன்னோர்கள் சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்தார்கள். மாதாவுக்கு பிறகுதான் பிதா, பிதாவுக்கு பிறகுதான் குரு. மாதா என்ன செய்யணும்? பிதாவை காட்டணும். பிதா குருவை காட்டணும். குரு என்ன செய்யணும்? தெய்வத்தை காட்டணும். தெய்வம் எவ்வாறு இருக்குதுன்னு காட்டணும். அதே போல என்ன செய்யலாம்? மதர் டங்னு சொன்னாங்க. வாட் இஸ் யுவர் மதர் டங்? விச் இஸ் யுவர் மதர் டங்னு கேட்டாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டங்? வாட் இஸ் யுவர் ஃபாதர் லேண்ட்னு கேட்கல. மதர் லேண்ட், மதர் டங்னு சொன்னாங்க. தாய் மொழி, தாய் நாடுன்னு சொன்னாங்க. அதனால தாய்க்கு உள்ள சிறப்பு இருக்கிறதுனால, தாயை எவன் புறக்கணிக்கிறானோ, தாயை எவன் மதிக்கவில்லையோ, தாயை எவன் போற்றவில்லையோ, அவனுக்கு இந்த வாழ்விலே மாத்திரமல்ல, பின்னாளில் இருக்கின்ற அடுத்த பிறவி. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக சென்னைக்கு சென்றிருந்தோம். செல்லுகிற போது சீர்காழியிலே எங்களுடைய தாயார் அடக்கமாக இருக்கிறார்கள். அந்த அடக்கத்தலத்திலே சென்று அதற்கு ஒரு சமாதி என்று கட்டவில்லை, சாதாரணமான இடுகாடு. அந்த இடுகாட்டிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை எங்களுக்கு நன்கு அறிவோம். அந்த இடத்திலே சென்று நாங்கள் மாலை மரியாதை வைத்து திருநீர் எல்லாம் போட்டு ₹1 அந்த நாணயங்களை எல்லாம் போட்டு வணங்கி 3 முறை வரம் நம்ம வந்தோம். ஏனென்று சொன்னால், தாய் குருமகா சன்னிதானமாக இருந்தாலும் கூட தகப்பனார் என்ற தினம் இருக்கிறார்கள். அவர்கள் விழுந்து வணங்கி சன்னிதானத்திலே ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அவர்கள் தான் வளர்த்தது, அவர்கள் தான் படிக்க வைத்தது, ஆளாக்கியது. ஆனா அவர்கள் விழுந்து வணங்குகிற சம்பிரதாயம் உண்டு. ஆனால் தாய் இருந்தால் இன்றைய தினம் நாங்கள் கீழே விழுந்து வணங்கி திருநீர் பெற வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதுதான் குடியிருந்த கோயில். நாம் குடியிருந்த கோயில். எனவே